ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்குது. அதாவது சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஜஸ்ட்டு +2 படித்தா போதுங்க. 18 வயசு இருந்தாலே போதுங்க. 92,000 சம்பளம் வாங்கலாங்க. எப்படி பாருங்கள், 12வது படித்தா போதும், 92,000 சம்பளம் வாங்கினாலே ஈஸியாக சம்பளம் வாங்கிடலாங்க. பட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி பாருங்கள், 3,131 இந்த காலி இடத்திற்கு 40 டேஸ் தான் இருக்குது. எப்படி படிக்கிறது, என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் முழுவதுமாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வீடியோ பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உடனே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உட்காந்து படிச்சிங்கன்னா 40 டேஸ்லேயே நீங்கள் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த 92,000 சம்பளம் +2 படிச்சிருந்து 18 வயசு இருந்தாலே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னா என்ன அப்படின்னே தெரியாது. பாருங்கள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருங்க, த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் பென்ஷன்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ், இவங்க தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க எவ்ரி இயருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஹெச்எல் ஓப்பன் ஆனிச்சு, இப்போ சிஹெச்எஸ்எல் ஓப்பன் ஆயிடுச்சு, அடுத்தது எம்டிஎஸும் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. பார்க்கலாமா, இந்த கம்பைன்டு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி 23/06 ஓப்பன் ஆயிடுச்சிங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/07/2025. ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் டேட் பார்த்துங்க, டயர் 1 எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ 8/9/2025 ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க. அதுலேருந்து 18/9/2025 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ். ஒன்ஸ் டயர் 1 நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா டயர் 2 February-March 2026. நல்ல கேப் இருக்குதுங்க. ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக 2026 யாரெல்லாம் 18 வயது பூர்த்தியாகி சரிங்களா +2 படிச்சிருந்தாலே போதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2026 90,000 சம்பளம் கன்ஃபார்மாக கிடைக்க போகுதுங்க. ஓகேங்களா, 90,000 சம்பளம் கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க, இந்த பே ஸ்கேல் சொன்னோம் பார்த்தீங்களா, என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கலாம். லோயர் டிவிஷன் கிளர்க்குங்க, ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டண்ட். ஸோ பே லெவல் 2ல் 63,200 சம்பளம் வரைக்கும் வருதுங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 92,300 அதிகபட்ச சம்பளங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ அப்படிங்கிறது 81,100 சம்பளம். ஸோ வேக்கன்சியை பாருங்கள், ஸோ 3131 மறந்துடாதீங்க, 3,131 போஸ்ட் இருக்குதுங்க. ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ssc.gov.in அங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாகவே இதனுடைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்தால் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ என்ன வேணும், ஏஜ் லிமிட் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஆஸ் ஆன் ஃபிக்ஸ் 01/01/2026 அந்த ரேங்க் அது பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the candidate is born not before 2/1/1999. அப்படி யாராவது 1999 ஜனவரி 2க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 01/01/2008க்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இன்பிட்வீன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC/ST இருந்தால் 5 years
ஓகேங்களா. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ 27 வயசு ப்ளஸ் 5 27 வயசு ப்ளஸ் 3 ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அது உண்மையா? +2 படித்தா வேலை கிடைக்குமா? பாருங்கள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் டிஇஓ அந்த போஸ்ட்டுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அவங்க தாங்க இதை கொடுக்குறாங்க. +2 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிடணும். சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸாக இருக்கணும் வித் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கணும். எல்லாத்துக்கும் அப்படி தான் சரிங்களா. அதே மாதிரி டிஇஓ கிரேட் ஏ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போதும். எந்த ஒரு ஸ்ட்ரீம்ஸ் இருந்தாலும் ஓகே. அதாவது காமர்ஸு எக்கனாமிக்ஸ் எந்த குரூப் இருந்தாலும் நீங்கள் இந்த டிஇஓ இருக்கு இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷனுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் 1 டயர் 2 ஓகேங்களா. ஸோ டயர் 1ல் அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ஜென்ரலான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயர் 1 எக்ஸாமினேஷன்ஸில் என்னென்னா பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷு 50 மார்க்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 50 மார்க்ஸ், ஆப்டிடியூட் 50 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்ஸ்ங்க. அதாவது 60 மினிட்ஸ் 1 ஹவரில் ஸோ 100 கொஸ்டின்ஸ் இன் 1 ஹவரில் நீங்கள் கிராக் பண்ணியிருக்கணும். கிராக் பண்ணி ஸ்கோர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா டயர் 1 குவாலிஃபை ஆகிடுவீங்க. டயர் 2க்கு நீங்கள் போகலாம். ஓகேங்களா. சரி. டயர் 1ல் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ டயர் 2 பார்க்கலாங்களா. ஸோ டயர் 2 எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். 2 எக்ஸாமினேஷன்ஸ் வருங்க. செக்ஷன் 1 ஒன்று சரிங்களா. செக்ஷன் 1 ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 வரும். செக்ஷன் 1 வந்து 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷனுங்க. செக்ஷன் 1 வந்து 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. செக்ஷன் 2 வந்து 15 மினிட்ஸ். 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ். இந்த 2 ஹவர்ஸில் செக்ஷன் 1 தனியாக பிரிச்சிருக்காங்க, 2 தனியாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு 60 மினிட்ஸு, இதுக்கு ஒரு 60 மினிட்ஸ். 1 ஹவர் ஈச் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸு ரீசனிங் அவ்வளோதாங்க. இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் 1 ஹவர். இதில் வந்து நீங்கள் தனித்தனி செக்ஷனில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜஸ் அது ஒரு 15 மினிட்ஸ். இதுதாங்க வந்து இதோடைய பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணாலும் படித்தா மட்டும் போதுங்க. நீங்கள் இந்த பேட்டர்ன் பற்றி கவரவில் ஈஸியாக அடிக்கலாங்க சரிங்களா. ஸோ செக்ஷன் 1ல் மேக்ஸ் எபிலிட்டிஸ், ரீசனிங் இன்டெலிஜென்ஸ், செக்ஷன் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜு, அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை வந்து டயர் 2 எக்ஸாமினேஷன்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். சிலபஸை டீட்டெயிலாக நம்ம வேணும் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷு 10th ஸ்டாண்டர்ட் கிராமர் தெரிஞ்சாலே போதுங்க. நம்ம ஈஸியாக நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்ஸ் எல்லாமே வரக்கூடியது. அதே போல் ஆப்டிடியூட் அப்படின்னு தெரியும். நம்பர் சிஸ்டம், ஃபண்டமெண்டல், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதான். ஓகேங்களா. ரைட். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டயர் 2 சிலபஸ்ங்க. டயர் 2 சிலபஸ் எப்படி இருக்குன்னா சேம் சிலபஸ். நீங்கள் பெருசாக போய் பார்க்கவே தேவையில்லை. ஸோ மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்பர் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அதே சேம் சிலபஸ் எல்லாமே நீங்கள் வந்து டயர் 1ல் எழுதுறது தான் இருக்கும். ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரலாகவே என்னென்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி சரிங்களா, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அதே மாதிரி பாலிட்டி, சயின்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதை ரிலேட்டடாக கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ், அதே மாதிரி இன்டர்நெட் ஸ்கில், இமெயிலு, இந்த பேசிக் நெட்ஒர்க்கு, சைபர் செக்யூரிட்டி இது ரிலேட்டட்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ சிலபஸ் பார்த்துட்டோம். இப்போ அப்ளிகேஷன் பார்த்தோம். பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸு. ஸோ கட் ஆஃப் எப்படி இருக்கும் எல்லாங்க டீட்டெயில்ஸ் அனலைசிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஏற்கனவே கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் ஈஸி டு மாடரேட். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஈஸி டு மாடரேட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபிகல்ட்டி லெவல் கேட்கவே இல்லை. ஓகேங்களா.
சரி, அடுத்தது எப்படி அட்டெம்ப்ட் அப்படின்னு பாருங்க. ஸோ 16 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 16 கொஸ்டின் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாமா? அப்படி இருக்காமா. ஆப்டிடியூடில் 18 கொஸ்டின், இங்கிலீஷில் 17 கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா படிச்சிருந்தா 19 வரைக்கும், இல்லை 18 வரைக்கும், 20 வரைக்கும். ஸோ கொஷின்ஸ் எவ்வளோ பார்த்தோம்? 25 கொஷின்ஸ். ஸோ 25 கொஷினில் நம்ம இப்படி ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் தான் இந்த கொஷின்ஸ் செட் பண்ணியிருக்காங்களாமா. சரி, அடுத்தது வந்து பாருங்கள், இந்த இப்படி ஒவ்வொன்றையும் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸாக அப்படின்னா, மிரர் இமேஜில் 1 to 2 கொஷின்ஸ், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2 to 3, ஸோ டைஸ் 1 to 2, லாஜிக்கல் ரீசனிங் 2 to 3, சிலோஜிசம் கோடிங்கில் 1, நம்பராலஜியில் 1, ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து 3 to 4 கொஷின்ஸ். அதே மாதிரி இந்த ஃபேமிலி ரிலேஷன் பசில்ஸ் என்னது, இந்த பிளட் ரிலேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 2 கொஷின்ஸ், கேலண்டர்ஸ், ஃபிகர் சீரீஸ். பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் வந்து சிறப்பாக படித்தா போதுங்க, கட் ஆஃபில் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பாலிட்டி, இல்லை கான்ஸ்டியூஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நியூஸு, பிளானிங் கமிஷன்ஸு, பத்மஸ்ரீ, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது சம்மந்தமான, அதே மாதிரி பயாலஜியில் ஒரு கொஸ்டின்ஸு, இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக அது ஸ்கோர் பண்ணிடலாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். ஆப்டிடியூட் பாருங்கள். ஸோ என்னென்னா, இந்த முக்கியமான டாபிக், இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கில் தான் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்கான் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் கேட்கலன்னு சொல்லி படிக்காமல் போயிடாதீங்க. இந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் தான் இந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ். இப்போ டைம் அண்ட் இருக்குது, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு. கிராஃப்ஸ் என்னது, ஸோ இன்டர்பிரிட்டேஷன் சம்ஸு, ப்ராஃபிட் லாஸ், ஆவரேஜ், சிம்பிளிஃபிகேஷன், ட்ரிக்னாமெட்ரி, நம்பர் சீரீஸ். எத்தனை கொஷின் பாருங்கள். ப்ராஃபிட் லாஸில் அதிகமான கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கான். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், க்ளோஸ் டெஸ்ட்டு அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. ஸோ எல்லாம் போய் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கான வெக்கபுலரிஸ் நிறையா வந்து கேட்டுட்ருக்காங்க, அதுவும் முக்கியமானது. அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் கேட்குறாங்க, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து சாதாரண 10th +2 படித்த இங்கிலீஷ் தான். இப்போ நம்ம கட் ஆஃப் வந்துடலாமா? பாருங்கள், டயர் 1 கட் ஆஃப் எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம டயர் 1 கட் ஆஃப் எடுத்தோன்னா, சார் நான் எஸ்சிங்க சார், எனக்கு 166 இருந்தால் போதுங்க சார் சொல்லவே சொல்லக்கூடாது. நேராக அன்ரிசர்வ்டு கட் ஆஃப் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கணுங்க. அதுதான் பெஞ்ச் மார்க். 180ன்னு வச்சுக்கோ, 180 கட் ஆஃப். 200க்கு 180 ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டயர் 1ல் குவாலிஃபை ஆகி டயர் 2ல் போக முடியும்னு சொல்லி 2024 எக்ஸாம் நடந்ததை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 180 அண்ட் எபோவ் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் டயர் 1ல். சரிங்களா, ஸோ டயர் 1ல் வந்து அதே மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இதில் பார்த்துட்ருக்கோம். டயர் 2 எக்ஸாம் அனலைஸ் பார்க்கலாங்களா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் பாருங்கள், 23 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாமா. 25 கொஸ்டின்ஸ் ரீசனிங்கில், இங்கிலீஷில் 32 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 16 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இல்லை மாட்ரேட்டில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 96 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம்னா 100 கொஷின்ஸ், 104 கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், கேட்டகரி வைஸு ஆஃப்டர் டயர் 2 எக்ஸாமினேஷன்ஸில் 45 மார்க்ஸ் பேக்ஸில் வந்து 13.5 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் வேலை கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசி எல்லோரும் பார்க்க போங்க, 11.25 அதை பார்க்காதீங்க. ஸோ நேராக இதுக்கு வந்துடுங்க. ஸோ 14 மார்க்ஸ், அது 14 மார்க்ஸ். ஸோ 45 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் அப்படிங்கிற கால்குலேஷன் பேசிஸில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்கோரிங் பொட்டன்ஷியலில் பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த தெர்ஷோல்டு, ரெடியூஸ் டு தெர்ஷோல்டு கேட்டகரியில் அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ 14 கட் ஆஃப் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போயே படிச்சிங்கன்னா டெய்லி 12 hours பர் டே. ஸோ இட்ஸ் நாட் எ ஜோக். சரிங்களா, வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஃபுல்லாகவே 12 hours பர் டே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 92,000 சம்பளம் அதற்கு மேலேயும் வருங்க. +2 படித்தாங்க. ஸோ யாரும் +2 மட்டும் படிச்சிருக்க மாட்டாங்க. +2 இஸ் தி மினிமம் குவாலிஃபிகேஷன். எல்லோரும் டிகிரி தான் படிச்சிருப்போம். ஸோ படித்து கண்டிப்பாக வந்து இதை எடுக்க முடியும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இதுக்கான பேட்சஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க.